வணக்கம். இது தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும். ஒரு மனிதன் படித்து உயர் பட்டங்கள் பெற்று வாழ்வில் ஒரு நிலைக்கு வருகின்றான் என்றால் அதற்கு பின்னால் பல காரணிகள் உண்டு. அவன் முதலில் ஆரம்ப பள்ளி சேர்ந்தது, பள்ளியில் அவனது ஆசிரியர்கள், சக மாணவர்கள் கொடுத்த போட்டி, உந்துதல், பின் கல்லூரியில் வரும் பொழுது உள்ள ஆசிரியர்கள், கல்லூரி நூலகம், பல்கலைக்கழகம் செல்லும் பொழுது பல்கலைக்கழகத்துடைய கைடு என்று சொல்வார்களே, உங்களை வழிநடத்துகிறார். இப்படி எத்தனையோ காரணிகள். அப்கோர்ஸ் நம்மளுடைய உழைப்பு என்பது மிக முக்கியம். நாம் எவ்வளவு தூரம் உழைத்து முன்னேறுகிறோம் என்பது மிக முக்கியம். இத்தகைய காரணிகள் இருந்து ஒரு உயர்நிலைக்கு அடைந்த பொழுது இது வெறும் ஒரு உத்தியோகத்திற்காக மட்டும் இவ்வளவு செய்கின்றோம் என்று இல்லை. அதற்கு பின் நம்மால் சமூகத்திற்கு என்ன பயன் இருக்கின்றது என்பதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் என்று ஒரு இயக்கம் அமெரிக்காவில் இருந்தது. நான் அப்பொழுது விஞ்ஞானி கூட இல்லை, இருந்தாலும் எனக்கு அது பிடித்திருந்தது. அதாவது நம்மால் சமூகத்திற்கு என்ன பயன். ஆக இப்பொழுது நான் இந்த நிலையில் இருக்கும்போது இதையெல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் விடுங்க. நான் உங்களுக்கு என்னை பற்றிய பின்புலத்தை நான் அனுப்பிக்கிறேன். இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் வரலாம். இதுல முக்கியம் என்னது அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங். இப்பொழுது நம்ம சமூகத்துல இந்த சிந்தனை என்பதே இல்லாமல் இருக்கு. அந்த சிந்தனையை உருவாக்க வேண்டும். எப்படி சமகால பிரச்சனைகளை நாம் எப்படி, அந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ள போகின்றோம் என்பதை பற்றி எல்லாம் நாம் யோசிக்கணும். ஒரு யோசிச்சாத்தான் சமூகம் மேம்படும். அதற்கான தளம் தான் இது. எனவே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் விடுங்க. அப்புறம் இதை நம்ம ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நம்ம வெளியிடலாம். வெளியிட்டு இதை இன்ஸ்டாகிராம்ல வெளியிடலாம், ஃபேஸ்புக்ல வெளியிடலாம், யூடியூப்ல வெளியிடலாம். தொடர்ந்து நாம் இப்படி செயல்படலாம். நன்றி. This is all about critical thinking and having intelligent conversation. So this is going to be, the format is going to be like a dialogue. So if you are really prepared to ask me questions or to have a conversation with me, just send me a message and I'll send you my background. And it could be my academic background or me as an author, about my books or about literature or anything under the sun. Okay, we can discuss it in this platform. So please send me a message and then we'll be in intelligent conversation. Thank you very much.